இங்கிலீஷ் ஈஸி தான். இப்ப நான் யாரை பத்தி சொல்லித் தர போறேன்? உங்களை பத்தி தான் சொல்லித் தர போறேன். என்ன சொல்லித் தர போறேன்? நீங்க என்ன வயசுக்காரங்களோ அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை பத்தி தான் சொல்லித் தர போறேன். ஓகே. பொதுவா உங்களுக்கு தெரியும் டீனேஜர்ஸ்னா யாரு? 13, 14, 15, 16, 17, 18 and 19. இதெல்லாமே டீன்ல முடியறதுனால இந்த வயசுக்காரங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம நம்ம 10 வயசா பிரிச்சு ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொரு 10க்கும் ஒரு பேர் இருக்கு. அதுதான் நான் இப்ப சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? யுனேரியன். யுனேரியன் அப்படி சொல்லணும். ஓகே. 10ல இருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த வயசுக்காரங்களை என்னன்னு சொல்லுவோம்? ஜினேரியன். ஜினேரியன். ஓகே. அதுக்கு அடுத்தக்காரங்களை தட் இஸ் 20ல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கோம் இல்லையா, அவங்களை என்னன்னு சொல்லுவோம்? வைசெனரியன். வைசெனரியன். அதுக்கு அடுத்தது 30ல இருந்து 39 வரைக்கும் இருக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம்? 30னாவே 3 அப்படிங்கிறது தானே எல்லாம் நம்ம எல்லாமே அந்த லைன்லயே வருது. அதனால அதுக்கெல்லாம் ட்ரை அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கணும். ட்ரை சைக்கிள், ட்ரையாங்கிள், அந்த மாதிரி எல்லாமே ட்ரைனாவே 3 தான் அர்த்தம். அதேதான். ஸோ ட்ரை செனரியன். இவங்க எல்லாம் யாரு? 30ல இருந்து 39 வரைக்கும் இருக்கிறவங்க ட்ரை செனரியன். இதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் ஜெனரியன் அப்படிங்கிற வார்த்தையை போட போறோம். 4 எப்பவுமே குறிக்கிற வார்த்தை குவாட். அதனால குவாட்ரா ஜெனரியன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 40ல இருந்து 49 வயசு இருக்கிற எல்லாருமே குவாட்ரா ஜெனரியன் தான். அதே மாதிரி 50ல இருந்து 59 வரைக்கும் இருக்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குவீன் குவ ஜெனரியன். அது கியூல ஆரம்பிக்கிறதுனால குவீன் குவ அப்படின்னு சொல்லாதீங்க. கியூ எப்ப சேர்ந்து வந்தாலுமே அது குவ சவுண்டு தான். அதனால குவீன் குவ ஜெனரியன். அவங்களெல்லாம் 50ல இருந்து 59 வரைக்கும் இருக்கிறவங்கள குவீன் குவ ஜெனரியன் அப்படின்னு சொல்லுவோம். 60ல இருந்து 69 வரைக்கும் இருக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? செக்ஸஜெனரியன். செக்ஸஜெனரியன் தான். ஓகே. அதே மாதிரி 70ல இருந்து 79 வரைக்கும் இருக்கிறவங்கள செப்சுவஜெனரியன். செப்சுவஜெனரியன் அப்படின்னு சொல்லணும். செப்ட் அப்படிங்கிற வார்த்தை 7 குறிக்கிறது. அதனால செப்சுவஜெனரியன். அதே மாதிரி 8 குறிக்கிற வார்த்தை தான் ஆக்ட். ஆக்டபஸ் அப்படின்னாக்கா 8 கை இருக்கிற மாதிரி அந்த விலங்கு தானே, அது மாதிரி. ஆக்டஜெனரியன் அப்படின்னா 80ல இருந்து 89 வரைக்கும் இருக்கிற வயசுக்காரங்கள ஆக்டஜெனரியன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 90ல இருந்து 99 வரைக்கும் இருக்கிறவங்கள நம்ம நோனஜெனரியன் அப்படின்னு சொல்லுவோம். நோனஜெனரியன். எஸ். அப்புறம் 100 வயசுக்காரங்கள தெரியும், 100னாவே செஞ்சுரி தானே. அதனால 100ல இருந்து 109 வரைக்கும் இருக்கிறவங்கள சென்டினேரியன் அப்படின்னு சொல்லணும். சென்டினேரியன் அப்படின்னு சொல்லணும். 110 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பர் சென்டினேரியன். சூப்பர் சென்டினேரியன் அப்படின்னு சொல்லணும். ஓகே. இப்ப நம்ம எப்படி இதை கத்துக்கணும் அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களை வச்சு கத்துக்கணும். எங்க வீட்டுல 50 வயசுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்லுவேன்? 40 வயசுக்கு மேல இருக்கவங்க என்னன்னு சொல்லுவேன்? எங்க அம்மா ஒரு குவின்குவ ஜெனரியன், எங்க அப்பா ஒரு ஆக்டஜெனரியன், என் தம்பி என்ன ஜெனரியன், என் குழந்தை என்ன ஜெனரியன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பாருங்க. அதெல்லாம் சும்மா நீங்க ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டீங்கன்னாவே இந்த வார்த்தையெல்லாம் பதிஞ்சிடும். நீங்க எப்போது இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண போறீங்க. பட் அப்ப தேவைப்படும் போது டக்குன்னு வரணும் இல்லையா, அதுக்குதான் சொல்லித்தரேன். இதெல்லாம் பண்ணினீங்கன்னாக்கா தான் உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல பதிஞ்சிரும். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கீழே கமெண்ட்ல போய் நீங்க என்ன ஜெனரியன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. இதெல்லாம் பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.